கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு அநேக ஜெப ஆலயங்களுக்கு இயேசு கடந்து சென்றார். அங்கு பலதரப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் சந்தித்தார். பலர் இயேசுவை சந்திக்க வந்தார்கள். அதில் பலதர நோயாளிகள் வந்தார்கள், குறை பார்க்கிறவர் வந்தார்கள், அவர்களுக்கு ஆச்சரியப்படுகிறவங்க வந்தாங்க. அல்லேலூயா. அநேகர் என்று வந்தார்கள். பேசலாம். ஆனா அவர் போன இடமெல்லாம் பலதரப்பட்ட மக்கள் அங்கு இருந்தார். அல்லேலூயா. நான் அதுல சிலரை குறித்து மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாசிப்போமாக. அதனுடைய லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் அதனுடைய 10லிருந்து ஒரு சில வசனங்களை வாசிப்போம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். பாருங்கள், ஆண்டவர் அங்கு எதற்கு போனார்? அல்லேலூயா. போதிக்கும்படியாக கடந்து சென்றார். அல்லேலூயா. அங்கு போன போது அந்த ஜெப ஆலயத்தில் பல மக்கள் வந்திருக்கிறார்கள். இதன் மத்தியில் ஆண்டவருடைய கவனம் யார் யாருக்கு விடுதலை தேவை என்பதை அவர் பார்த்துக் கொண்டிருந்தார். பாருங்கள், அநேகர் இருந்திருப்பார்கள். பேசலாம். அதன் மத்தியிலேயும் ஆண்டவர் ஒரு நபரை பார்க்கிறார். பாருங்கள், பலதரப்பட்ட மக்கள் அங்கு கடந்து வரும். இப்ப இவ்வளவு பேர் நீங்க இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆனால் நீங்க எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்கிற தேவன் இருக்கு. அவருடைய கண்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கிறது. என்ன நிலையில் காணப்படுகிறார்கள், என்ன எதிர்பார்ப்பு வந்திருக்கிறார்கள், இவர்களுக்கு இன்று எது தேவை என்பதை ஹல்லேலூயா தேவன் பார்க்கிறார். ஆமென். புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அவரால் உண்டாகிற விடுதலைக்கு சுகத்திற்கும் நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கணும். அவரால் உண்டாகிற விடுதலை சுகத்திற்கும் ஆசீர்வாதத்துக்கும் நம்ம யாரா இருக்கணும்? தேவனுடைய கண்கள் வெளித்தோட்டத்தை மட்டுமல்ல, ஹல்லேலூயா, உள்ள இருதயத்தை பார்க்கிறது கண்கள். ஆமென். ஹல்லேலூயா. நீ தேவனுடைய ஆலயத்தில் வந்திருக்கிறாய் என்றால், ஆமென், தேவன் பார்ப்பது ஒரு வெளி தோற்றத்தை அல்ல, இருதயத்தின் எண்ணங்கள். ஆமென். ஆண்டவர் என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார் என்பதை கர்த்தருடைய கண்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறது. சொல்லப்பட்டு அங்க ஒரு வசனம், அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியால் பீடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருக்கிறாள். நிமிரக்கூடாத யாரா இருக்கிறார்? கூனியா இருக்கிறார். அல்லேலூயா. என்னது? ஆமென். எத்தனை வருஷமா இருக்கிறா? எங்க இருக்கிறா? ஜெபாலயத்தில். அல்லேலூயா. அப்போ இவர் கூனியாக இருக்கிறாள், ஆனால் ஆலயத்துக்கு வருகிறாள். வேதம் சொல்லுகிறது அவளுக்கு எவ்வளவு வேணும்? நிமிர முடியாதவள். அல்லேலூயா. ஐயோ சொல்லுவோம். இப்போ நான் ஒண்ணு உங்கள்கிட்ட சொல்றேன். இப்போ கூனி ஒரு நபர் உட்கார்ந்து இருந்தால் நிமிர்ந்தது மாதிரி தெரியுமா? கூனியா தெரியுமா? நின்னா எப்படி தெரியும்? கூனி. உட்கார்ந்தா சொல்லுங்க. அப்ப ஆண்டவருடைய கண்ணு எப்படி எங்க போச்சு? அல்லேலூயா. நான் ஏன் சொல்றேன்னா, வெறும் வார்த்தையோடு நிறுத்துகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. எதிர்பார்ப்பு இருக்கிறவர்களை விடுவிக்க அவர் வல்லமை உள்ளார். ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் இருக்க வேண்டிய ஒரு எதிர்பார்ப்பு என்னவென்றால், அல்லேலூயா, இன்று நான் தேவனுடைய ஆலயத்துக்கு நான் கடந்து போகிறேன். இன்று எனக்கு அவருடைய வார்த்தையோடு கூட எனக்கு விடுதலை தேவை. ஆனால் ஜெபாலயத்துக்கு சலிக்காமல் வர காரணம், எனக்கு என்றைக்கு அவர்தான் விடுதலை கிடைக்கும். ஆண்டுடைய சமூகத்தில் வருகிறவர் தேவனுடைய பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஆமென். எத்தனை நாள் போனேன், நல்லா அல்ல, அப்படி அல்ல. ஹல்லேலூயா.
சலிப்பில்லாமல் வா. கையை தலைவே சொல்லுவோம். உன்னை விடுவிக்கிறவர் என்று உலாவிக் கொண்டிருக்கிறார். வாழ்க்கை அற்புதத்தை செய்கிற தேவன் என்று உலாவிக் கொண்டிருக்கிறார். வாழ்க்கை அதிசயத்தை செய்கிற தேவன் என்று உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒரு வியாதியை குணப்படுத்துகிற தேவன் என்று உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொடுக்கிற தேவன் என்று உலாவிக் கொண்டிருக்கிறார். ஏக்கத்தை அறிந்திருக்கிற தேவன் என்று உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒரு கண்ணீரை காக்கிற தேவன் இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிறது 18 ஆண்டுகள். ஆமென். அவளை பிடித்திருக்கிறதான அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி எத்தனை வருஷம்? 18 வருஷம். பாருங்க, 18 வருஷமாட்டு அவ ஆலயத்துக்கு வருகிறத நிப்பாட்டு. ஹல்லேலூயா. நம்மளுக்குன்னா குணான உடனே ஓடிடுவாங்க. சிலர் நல்லா இல்லைன்னா இத்தனை நாள் போச்சு, இத்தனை மாசம் போச்சு, இத்தனை வருஷம் ஆச்சு, சரி என்ன வருவாங்க. அப்போ அவன் விடுதலை கிடைக்குமா? கிடைக்காது. உனக்குரிய விடுதலை தேவனிடத்தில் உண்டு. அவனுடைய உள்ளான இருதயத்தை பார்க்கணும். எத்தனை வருஷம் வந்தாலும் ஆமென். தேவனிடத்தில் அவர் சரீரத்திற்காக மட்டுமல்ல அவர் செயல்படுகிறது. முதலாவது உனக்கு தேவை உள்ளான விடுதலை. அதாவது முதல் பிரசங்கமே யோவான் பேசுற முதல் பிரசங்கமே என்ன பிரசங்கம்? மனம் பரலோக ராஜ்யம். இயேசு பிரசங்கித்த முதல் பிரசங்கமே மனம் திரும்பும், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. சீசர்கள் பேசுற முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள். ஆமென். அதாவது வியாதி உள்ளவர் நல்லா இருவாங்க, விடுதலை கொடுக்கணும்னு சொல்றது. ஆமென். தேவ ராஜ்யத்தை பிரசங்கித்தார்கள். ஹல்லேலூயா. தேவ ராஜ்யத்தின் சத்தத்தை கேட்க வந்தவர்களே, ஹல்லேலூயா, அவர்கள் வியாதியை கர்த்தர் குணமாக்கினார். ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள். ஆமென். அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். அப்போ உலக ஆசீர்வாதம், உலக செழிப்பை பேசுன்னு சொல்லல, தேவ ராஜ்யத்தை பேசு. ஆமென். அந்த தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க ஆயத்தப்படுகிற உள்ளங்களுக்கு நான் அவர்கள் சரீரத்தில் அற்புதத்தை செய்கிறவன். ஆமென். உன் உள்ளம் தேவனுக்காய் திறந்தார். ஹல்லேலூயா. இம்மக்குரிய நன்மை உனக்கு என்ன வேண்டும் அதை கர்த்தர் செய்வார். உன்னை அழைத்த ஆண்டவர். ஆமென். பரலோக ராஜ்யத்தை மட்டும் தருவேன் என்று சொன்னது. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்குரியதை தேடு. ஹல்லேலூயா. இம்மைக்குரிய உன்னுடைய தேவைதான் தருவேன். ஆமென். இம்மைக்காக தேட. ஆனாலும் அவள் வந்தது, பிரைஸ் தி லார்ட், தேவாலயத்துக்கு வந்தது, பிரைஸ் தி லார்ட், சரீர விடுதலைக்காக மட்டுமல்ல அவள் வந்தது, அவளுக்கு தேவனை தொழுது கொள்ள வந்தாள். ஆமென். சொல்லப்பட்ட 18 வருஷமாய் என்னது? பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். நிமிரக்கூடாத அல்லேலூயா. அன்று சரீர பிரகாரமான கூனியாக ஒருத்தி இருந்தால், இந்த ஆவிக்குரிய கூனிகள் தான் நிறைய. அல்லேலூயா. பாருங்க, அதுல சொல்லுமா, விடுதலை பெற்ற உடனே 13 வசனம் வாசிப்போம். கைகளை வைத்து நிமிர்ந்து அது ஒரு பாயில் வரும், தேவனை மகிமைப்படுத்தினார். எதனால் மகிமைப்படுத்தினார்? கூனு நிமிர்ந்ததனால். சபைகளுக்குள்ள நிறைய பேர் தேவனை மகிமைப்படுத்த முடியாம இருக்கிறவங்க உண்டு. ஆவிக்குரிய நிலையில் ஒரு விதமான என்னது? சொல்ல, கையை உயர்த்தி வாயை திறந்து பாடுவோம், சத்தமா பாடுவோம். இதெல்லாம் கூண கேஸ். பாட்டென்றால் சத்தமா தான் நம்ம பாடணும். பாட்டென்றால் கை தட்டி தான் பாடணும். ஆராதிப்பது என்றால் உள்ளத்தினால் தான் ஆராதிக்கணும். ஆமென். எல்லாரும் அப்படி ஒரு கைப்பா இருந்து ஆராய்ச்சிட்டு சொத்திரமாண்டவர் கை தட்டியா அப்பதான்
வாயத்திரையா அதன் அலட்சியமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உள்ளம் திறந்துச்சு. இப்படி நடிக்கிறவங்க. தேவனை நீ ஆராதித்தால் 10 நிமிஷம் ஆராதித்தால் அல்லேலூயா உனக்குள்ளிருந்து ஆண்டவரில் இருக்கிற அன்பு போக்கி வரணும். அவர் மேல் ஒரு தேசம் வந்தாக வேண்டும். ஆமென். அவர் மேல் வைத்திருக்கிற நேசத்தை வெளிப்படுத்துவதுதான் ஆராதனை. ஹalleluya. ஆராதனை அப்படி ஆராதனை. நம்முடைய அருமையான சகோதரர் வெஸ்லி மேக்ஸ்வெல் நல்லா ஒரு நடத்துவார். அவர் ரொம்ப அப்படி. ஏன்னா அவர் இந்த காலத்தில் உள்ள இந்த ரெக்கார்ட் டான்ஸுக்காரங்க மாதிரி இல்லை. முறையாக ஒரு நடத்துவார். சுவிசேஷமும் சத்தியமும் சொல்லிட்டு போவார். அதில் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. அவர் ஒரு இடத்துல ஒரு மீட்டிங்காக வந்திருந்தார். அவர் நம்ம அரசன் அண்ணன் வந்திருந்த இடத்துல ஒரு ஊர்ஷிப்பம் நடத்துவார். நான் அங்கே போயிருந்தேன். ஐயோ, ஒரு பாட்டை வச்சு ஜனங்களை தேவ பிரசன்ஸுக்குள்ளே கொண்டு போகிறது எவ்வளோ கஷ்டப்பட்டது. முதல்ல பாடியாச்சு, ஒன்னையும் காணும், எல்லாரும் வாய்களை திறந்து பாடு, இதெல்லாம் சொல்ல வேண்டியிருப்பாரு. அப்போது இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க அப்படி சொல்லணுமா? சொல்லணுமா? வேண்டாம். நீ ஏற்றுக்கொண்ட நீ தேவனை பாடுது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட நீ தேவனை ஆராதிக்கும். அப்போ என்ன ரொம்ப சொல்லுவார். நான் எல்லாம் சில சொல்ற மாதிரி சொல்ல யூஸ் பண்ணுவார். அவர் வருத்தமாக இருக்கும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இதற்கும் வந்து ஆராதனைகள். ஆமென். வானத்துக்கு உண்டாக்குற தேவன் ஒரு ஆமை கொண்டிருக்கிறார். சொல்லுவாங்க, ஓ அல்லேலூயா ரெடி ஆயிடுவாங்க. சோதரம் நிறைய வாய்ந்த வந்து பாட மாட்டாங்க. ரொம்ப அருமையா நரகத்துல புழுக்கள் சாப்பிட உங்களுக்கு உதடுகளை பத்திரமா வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லிடுவார். இப்படியெல்லாம் போட்டு கடைசியில் கொஞ்சம் பிரசனம். ஒரு ஊழியக்காரன் தேவனை ஆராதிக்கிற இடத்துல அவன் சும்மா ஆனால முடியும். ஜனங்கள் அப்படி இல்லை. ஹalleluya. ரட்சித்த ஆண்டவரே, ஆமென். அவர் மீது வைக்கிற அன்பை வெளிப்படுத்துவதால் யாரும் அதற்கு ஒருபோதுமே யாரும் ஒன்றும் உற்சாகப்படுத்த தேவை கிடையாது. ஆமென். ஏன்? உனக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். அவர் தூண்டுவதே, உன்னை தூண்டுவதே ஆவியானவர். இயேசுவை மகிமைப்படுத்தத்தான் தூண்டுவார். தேவனுடைய பிள்ளைகள் அதில் ரொம்ப கவனமாக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹalleluya. 18 ஆண்டுகளாய் கூனியாய் இருந்தது போல சபைகளுக்குள்ளே அநேக வருடங்களாக தேவனை துதிக்க முடியாதபடி, ஆராதிக்க முடியாதபடி இருக்கிற கூட்டங்கள் உண்டு. ஆமென். எவ்வளவு சொன்னாலும் ஆராதிக்க மாட்டாங்க. ஹalleluya. ஏன்னு சொல்லுகிறது. ஆமென். அவள் எவ்வளவே என்ன செய்ய முடியாது. நிறைய பேர் எவ்வளவு சொன்னாலும் வாய் திறக்க மாட்டாங்க. எவ்வளவு சொன்னாலும் ஆவியில ஆராதிக்க தங்களை ஒப்புக் கொடுக்க மாட்டார்கள். கடமைக்காக இருப்பார்கள். ஹalleluya. தேவன் சொல்லுகிறது. கையை தலையில சொல்லுவோம், கூனியா இருப்பதை தேவன் விரும்பவில்லை. நீ கட்டப்பட்டிருப்பதை தேவன் விரும்பவில்லை. தேவனை ஆராதிக்க முடியாமல் இருப்பதை தேவன் விரும்பவில்லை. ஹalleluya. கர்த்தர் எதிர்பார்ப்பது சபைக்குள்ள ஒருவர் கூட கட்டப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தர் எதிர்பார்ப்பது சபைக்குள்ள ஒருவர் கூட தேவனை துதிக்காமல் இருக்கக்கூடாது. கர்த்தர் எதிர்பார்ப்பது ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை கூட தேவனை நேசிக்காமல் இருக்கக்கூடாது. ஹalleluya. தேவனை துதிப்பதற்காக. ஆமென். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆமென். ஒருவேளை கர்த்தர் உங்களை ரட்சிக்காமல் இருந்திருந்தால் உங்கள் வாழ்க்கை பயணம் எங்க போயிட்டு இருக்கும்? நம்ம சத்தியங்கள் கேட்கும் கொஞ்சம் கடுமையா இருந்த மாதிரி கஷ்டம் நமக்கு இருக்கும். சத்தியம் பேசுறது 100% அப்படியே உடனே லவக்குன்னு வாழ்வாங்க என்று அல்ல. 100% இருக்கிறதுக்கு போதிக்கப்பட்ட சத்தியத்திற்கு ஒரு உடனே 50% இருக்கலாம், ஒரு 30% இருக்கலாம், 70% இருக்கலாம். ஹalleluya. 70% இரு, 50% நீ இருந்துக்க, 30% இருந்து பிரச்சனை இல்லை என்று போதிப்பது சத்தியம். ஹalleluya.
30% இருக்கிறத ஒண்ணு 100% இழுப்பதுதான். ஏன் சத்தியம் நமக்கு கடுமையா தோன்றுகிறது? நான் இந்த வசனத்தை விட சரியா இல்லையே, இப்படியெல்லாம் இருக்க முடியுமா, இதன்படியெல்லாம் வாழ முடியுமா என்று நமக்குள்ள ஒரு குழப்பம் வரும். குழப்பம் வரக்கூடாது. அல்லேலூயா. அப்படி இப்படி எல்லாம் வாழ பரவாயில்லை, நீ அப்படி வாழ்ந்தால் போதும் என்று ஆண்டு பேசுவாரா? சொல்லுங்க, பேச மாட்டார். சத்தியம் கேட்கும்போது உங்களுக்கு தோணும், இவ்வளவு சுற்றா இப்படி எல்லாம் வாழணும் பிரசங்கம் பண்றாரு, நம்ம இப்படி எல்லாம் வாழ முடியுமா? நான் இப்படிதானே இருக்கிறேன். பண்ற பிரசங்கத்துல நான் ஒரு 10% கூட இல்லையே, 20% கூட இல்லையே, 30% கூட இல்லையே. நான் எப்படி இந்த 100% அவர் எங்களுக்கு எப்படி வர முடியும் என்று நம்ம அநேகருக்குள்ள என்ன வந்தது? சரி போடுறது வரக்கூடாது. நீ 10% இருக்கிறீங்க, 0 இருக்கிறியோ? அல்லேலூயா. என்னை கட்ட 100க்காக எழுப்பதுதான் அவருடைய நேரம். அல்லேலூயா. அந்த வார்த்தை கடந்து வரும்போது 100 நீ வந்துவிட மாட்டார். ஆமென். வருவதற்கு நீ ஸ்டெப் வைப்பார், உன்னை கட்ட நடத்துவார். சோர்வுகள், சலிப்புகள், கவலைகள், குழப்பங்கள் ஏற்படுவது எல்லாருக்கும் சகஜம். போராட்டங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் இருக்கும்போது சில நேரம் விடுதலையோடு தேவனை ஆராதிக்க முடியாம தான் இருக்கும். உடனே உன்னை தூக்கி உடனே நரகத்தில் போட்டு விட்டோம். அல்லேலூயா. உன்னை ரெடி பண்ணி உன்னை ஆராதிக்க வைக்கிறவன் தேவனுடைய வார்த்தை. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப கவனம். ஏனென்றால் நாங்கள் எப்படிதான் பேச முடியும்? 100 தான் பேச முடியும். புரியுதா இல்லையா? உங்களுக்கு ஏற்றபடி பேச முடியாது. பேசணும் நான் ஊழியக்காரன் கிடையாது. ஹalleluya. 100% தான் ஸ்ட்ரிக்ட்டா தான் போதிக்க முடியும். நான் உனக்கு 100% வாழ முடியவில்லை என்பது அநேகருக்கு வாழ முடியவில்லை, அநேகருக்கு 10% கூட இல்லை என்று எனக்கு நல்லா தெரியும். அநேகருக்கு சிலர் 30% தான் இருக்கிறாங்க, சிலர் 50% தான் இருக்கிறாங்க, எனக்கு நல்லா தெரியும். ஆனா உன்னை 50% நீ நில்லண்டோ, 30ல நில்லண்டோ, 10% நில்லண்டோ, நீ 0ல இருந்த போதும் உன்னை அட்ஜஸ்ட் பண்ணி பேசுறதுக்கு தேவன் எங்களை அனுப்பவில்லை. ஹalleluya. 50 இருக்கிறவனை 100க்கு எழுப்பதான் வேணும், 30% இருக்கிறவனை 100க்கு எழுப்பதான் வேணும், 10% இருக்கிறவனை 100க்கு எழுப்பதான் வேணும், 0ல இருக்கிறவனை 100க்கு எழுப்பணும். ஹalleluya. அப்ப உன்னுடைய உள்ளான இறுதியில் ஆயத்தப்படணும். ஆமென். பாருங்க, நேற்றைக்கு ஒரு பாயிண்ட் பேசும்போது கோபம் பேசணுமா இல்லை? கோபம் வேறு, கடிந்து கொள்ளுது. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுறேன், பாஸ்டர் கோபப்படுறாங்க, அப்படிதான் நினைக்கிறீங்க? அப்படிதான் அப்படிதான் நினைப்பாங்க. அல்ல, அது என்னது? கடிந்து கொள்ளுது. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நான் உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. இவனதான் என்னடா மனுஷனா அப்படி இப்படி ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்லுது, இப்படியா வாழ்றேன்னு சொல்லிட்டேன். நான் கோபப்பட்டு பேசினேன், கோபப்பட்டுட்டே இருக்கிறேன்னா மறந்தார் அவனை பார்த்தா மூஞ்சில பார்க்க மாட்டேன், இதான் விஷயம். ஆனா கடிந்து கொள்வது அப்படி இல்லை, மறந்தார் கவனம் அங்கதான் போவோம். நான் நானும் மறந்துடுவேன், கேட்டு அவனும் மறந்துடுவான். சொல்ற புரியுதா இல்லையா? நீங்க ஒருத்தருக்கு கோவப்படுறீங்க, அப்படி இப்படி அம்மனை குதிரைன்னு கட்டாத பேசி விட்டுருவோம். பயங்கரம் கோவப்பட்டீங்க, அவங்க மேலே பயங்கர கோவம் வந்துச்சு. மறந்தார நீங்கள் அவங்கள்ட்ட பேசுவீங்களா? பேசுவீங்களாங்க? சொல்லுங்க. ஏன் மனசில் வச்சுட்டு இல்லையா? புரியுதா? இதுதான் கோபம். கடிந்து கொள்வது என்பது கேட்க கோபம் போல நமக்கு நம்ம கணக்கு போட தோணும். ஆனால் அந்த மறு நேரம் அப்படி இருக்காது. பேசுறதுன்னா திட்டி போட்டணும், கடிந்து கொண்டேன், அப்படி இப்படி நான் பேச மாட்டேன், அப்படியா? இல்லை, அப்படின்னு இங்கே இருக்க ஒருத்தருக்கு நான் பேச மாட்டேன், அப்படி அல்ல. அல்லேலூயா. மறுநேரம் உங்களை கண்ணு தேடும். ஆமென். மறுவாரம் வரும்போது போன வாரத்துக்கு மாற்றம் வந்திருக்கான்னு நான் தேடுறேன். என் போன வாரம் கடிந்து கொண்டு மாறிட்டு போய் நான் நினைப்பேன். அப்போ கடிந்து கொள்வது வேறு, கோபப்படுவது வேறு. கோபப்படுவது மாமிசத்தின் கிரியை. அல்லேலூயா. கடிந்து கொள்வது சத்தியத்தின் அடிப்படையில் ஆவிக்குரிய.
ஹalleluya. கடிந்து கொள்வது உன்னை தூக்கி நிறுத்தும். ஆமென். கோபப்படுவது இருக்கிற உற்சாகத்தை கெடுக்கும். ஆமென். புரிந்தவர்கள் அப்படி இருப்பாங்க. ஹalleluya. புரியாதவங்க எப்படி இருப்பாங்க? அதான் நம்ம பிரச்சனை. கையை நல்ல சொல்லுவோம். இப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை நீ இருக்கிற நிலையில் நீ இருந்து கொள், சபைக்கு மட்டும் வா என்று போதிப்பது போதனை. இன்னும் இயேசு இடத்தில் வா என்று கொடுப்பது. ஹalleluya. இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒருவர் வந்தான். ஆமென். அவன் போய் காட்டத்து மேல உட்கார்ந்து அவன் என்ன குள்ளனா இருந்ததுனால ஹalleluya முன்னால ஓடணும். இயேசுவை கேள்விப்பட்டான். ஆனா அவனுக்கு ஒரு ஆசை. ஹalleluya. இயேசு எப்படிப்பட்டவனோடு பார்க்கணும் ஆசை. ஆமென். அவன் பார்த்தான் நமக்குள்ள இந்த இடத்துல நுழைய முடியாது. சரி ஓடி போ, மரத்துல ஏறி உட்கார்ந்துட்டு அந்த தலைகளுக்கு இடையில ஒளிஞ்சு இருந்துட்டு பார்க்கலாம். இயேசு எல்லாம் என்ன கூட பார்க்க போனான். நான் அவரை இது அவனுடைய ஆசை. அவருக்கு மூஞ்ச பார்க்கணும். அல்லேலூயா. ஏனென்றால் அவன் பாவியான மனுஷன் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவன் மனசாட்சியில் என்ன சொல்லப்பட்டு நினைக்கிறான்? நான் அவரை நேரில் சென்று பார்க்க தகுதியாச்சா? சொல்லுவா, நான் இந்த இயேசுவை நேரில் சென்று பார்க்க தகுதியற்றவன். அதனால் நான் என்னை மறைத்து அவரை நான் பார்க்க வேண்டும். கைகளை தட்டி அவனை அந்த ஜனங்கள் எல்லாரும் தீர்ப்பு பண்ணி வச்சிருப்பது இவன் பாவியான மனுஷன், இவன் மோசமானவன். ஆண்டவர் தேடுவது ஒதுக்கப்பட்டவனை தான் தேடுறார். ஒரு தேவனுடைய பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். உன்னை சபைக்குள்ளேயோ சமுதாயத்திலேயோ குடும்பத்திலேயோ அற்பமாய் ஒதுக்கலாம். தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அற்பமாய் ஒதுக்கப்பட்ட ஜனங்கள் மத்தியில் ஹalleluya உன்னை தூக்கி நிறுத்துகிற தேவன். ஆமென். ஆமென். ஓடி போய் ஏறுறது ஒரு காட்டாத்தி மரம். அவன் ஓடுறது இதெல்லாம் ஆடுறா. யார் ஓடுறதுன்னு பார்த்தாங்க. அவரை சுத்தி எக்கச்சக்க ஜனங்கள் அங்க தலைக்கு மேல நிக்கி நடக்க முடியல. எல்லாம் அடைச்சிட்டா போறாங்க. நான் நினைக்கிறேன் இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் வராங்க, போட்டுற செக்யூரிட்டிகள் எல்லாம் அங்க இங்கே வரும். யாரும் இங்க நினைச்சு விட மாட்டோம். ரொம்ப பாதுகாப்பு. நான் நினைக்கிறேன் இப்படி அங்கிட்டு போயிருப்பாங்க தெரியாது. எனக்கு சும்மா நான் சொல்லுவேன் சொல்லுங்க. உதாரணக்கு இயேசு சுற்றி சீசர் சீச மரம் தாண்டி தான் மற்றமே வரணும். சுற்றி உடைச்சு விடுறாங்க. அப்போ இந்த இடத்துல அவனால் சகையில் நுழைய முடியாது. மட்டுமல்ல அவர் பரிசுத்தமான ஆண்டவர். ஹalleluya. மனசாட்சியில் உறுத்தப்படுது. நான் நேரடியாக போறதுக்கு தகுதி கிடையாது. அது நான் மோசமானவன். ஹalleluya. சமுதாயம் என்ன மோசமானோட உறுத்துருச்சு. ஹalleluya. அப்படிப்பட்ட நாய் பரிசுத்தமான ஆண்டவர் தான் இதோட பார்க்க முடியாது. அவர்கள் மூஞ்சியாவது பார்க்கலாம். அதற்கு தான் ஒன்று செய்யணும். நேரே போனால் பார்க்க முடியாது, விட மாட்டாங்க. இதே பாவியான மனித வெளியே போனா நான் இப்போ எங்கே இருந்த மனத்தில் அவருடைய எண்ணங்கள் நினைவுகள் அந்த ஓட்டம் அந்த அசைவெல்லாம் பார்க்கிற ஒருவர் தேவனுடைய பிள்ளைகளை வாழ்க்கையில் அவனை சமுதாயம் ஒதுக்கி வச்சது. பணக்காரன் அவனை பார்க்கவும் மட்டும் பயந்தது கூட நினைக்கிறான். ஆனா மற்ற நேரத்தில் அவனை பற்றி கேவலமா பேசுறான். அவன் அநியாயமான ஒரு மனுஷன். ஆனால் அவனுக்கும் ஒரு ஆசை. இந்த இடத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாரா இருந்தா ஹalleluya. புதிதா வந்திருக்கலாம், பல நாட்களா நீங்கள் வந்திருக்கலாம். ஹalleluya. உனக்குள்ள ஒரு ஆசை இருக்கா? ஆமென். என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? என்னையும் ஆண்டவர் சந்திப்பாரா? என்னையும் இயேசு ஏற்றுக்கொள்வாரா என்று ஒரு சிந்தையோடு இருக்கிறாயா? உன்னை தேடிதான் இயேசு வந்திருக்கிறார். உன்னை தேடிதான் இன்று இயேசு வந்திருக்கிறார். ஹalleluya. பாருங்க,
இல்லையா? சுத்தி நாம் நினைக்கிற நூற்றுக்கணக்கான ஜனங்கள் அதன் மத்தியில் சீசர்கள் அவரை சார்ந்து கொண்டிருக்கிறார். பாருங்க, ஆண்டுடைய உள்ளான சிந்தை. யார் நாம் பாவின்னு நினைச்சாரோ, நான் இயேசுவை நேரே பார்க்க தகுதியற்றவர் என்று நினைத்தாரோ, அவர் இப்படி முகத்தையாவது பார்க்கணும்னு நினைத்தானோ, ஹல்லேலூயா, நான் அவரை பார்க்கறதுக்குரிய உயரம் இல்லாதவன் நினைத்தானோ, அவன் ஏறி இருந்த மரத்துக்கு கீழே இயேசு வந்து நின்றார். இயேசு அந்த மரத்துக்கு கீழே வந்து நின்றார். மேல ஒருத்தன் இருக்கிறான், வேற யாரும் பார்க்கல. ஹல்லேலூயா. அவன் இருப்பது அந்த மரத்தினுடைய இலைகளுக்கு இடையில் மறைந்து உட்கார்ந்து ஒரே ஆசை, இயேசு பார்த்து மட்டும் போதும். அவருடைய அந்த எண்ணத்தை அறிந்த ஆண்டவர் இயேசு மரத்தின் மூட்டு நின்று கண்டாந்து பார்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுத்தி நின்றவர்கள் அநேகர் அவரை பார்க்கவில்லை. இயேசுவை பார்க்க வேண்டிய யார் ஆசையோடு வந்தாரோ அவனை அண்ணாந்து பார்த்தார். ஆசைப்பட்டவன் எங்க உட்கார்ந்து இருக்கிறான்? மேல. ஆசைப்பட்டவன் மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். முக்கியமான எங்க நின்று இருக்கிறான்? கீழே. அவனை இவர் அண்ணாந்து பார்க்கிற கண்டிஷன் ஆயிப்போச்சு. ஆண்டவர் சொன்னாரு, அல்லேலூயா, சகைவே, மேல இருக்கிறது வரையிலையும் நான் யார் என்பதை நீ அறிய முடியாது. கீழே இறங்கி வா. என்னவா? மேல இருக்கிறத கீழே இறங்கி வா. இது நான் உன் வீட்டில் தங்குவேன். என்ன பார்க்கணும்னு நீ உட்கார்ந்துட்டு மேல இருந்தா முடியாது. ஆண்டுடைய நன்மையை அனுபவிக்க, ஆண்டவரால் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு என்னுடைய இருதயத்தின் எண்ணங்கள் நான் என்ற ஒரு சிந்தையில் இருந்தால் கர்த்தர் உன்னை சந்திக்க முடியும். நான் எனக்கெல்லாம் தெரியும். சும்மா சர்ச்சைக்கு வந்தேன், எனக்கு தெரியாததா? நான் டெய்லி பைபிள் படிக்கிறேன். நிறைய பேர் வந்திருக்கிறேன். பைபிள் சொல்லி டைம் கட்சியில் எத்தனை வருஷம் வாரம் பைபிள் படிச்சிருக்கிறேன், நிறைய தெரியும். நான் பைபிள் காலேஜில் படிச்சிருக்கிறேன். எனக்கு வசதி வாய்ப்பு இருக்கு, எல்லாம் தெரியும். சர்ச்சில் வந்து தான் கற்றுக்கொள்ளணுமா? சர்ச்சில் வந்து பிரசங்கம் கேட்டால் தான் வளர முடியுமா? இந்த மாதிரி இருக்கிற சகையுக்களாக அல்லேலூயா இருக்கிற உன்னை கர்த்தர் சொல்றார், எங்க வா, சிந்தனையை விட்டு கீழே இறங்கி வா, எண்ணத்தை தாழ்த்து. ஆமென். இருதயத்தில் இருக்கிற கர்வத்தை இறக்கி கீழே. உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் தேவன் அற்புதம் செய்ய முடியாததற்கு காரணமே உன்னுடைய நான் என்கிறோம் நிமிர்ந்த சிந்தை. என்ன சிந்தை? தேவனுக்கு நிமிர்ந்தது. ஹல்லேலூயா. உனக்காக நிமிர்ந்து நிற்காத, உன் சிந்தையில் நிமிர்ந்து நிற்காதே. அவர்கிட்ட சொல்றார், கீழே இறக்கி வா. ஆமென். தங்களுடைய நிலையை விட்டு கீழே, தங்கள் நினைப்பை விட்டு கீழே ஆசை சொல்லுவார். சொன்ன நம்ம எல்லாம் சும்மா அஞ்சடிச்சா கொஞ்சம் கம்பெனிகள் இவங்க எல்லாம் நம்ம எல்லாம் யார் தெரியுமா? அப்படியெல்லாம் போக முடியாது. நேற்று மட்டும் வந்தோமா, உட்கார்ந்தோமா, போனோமா, மாசத்துல வரலாம். ஃபர்ஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை சேட்டர்டே வந்துடலாம், வேண்டாம் தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை வந்து வந்தோமா, ரொட்டி வாங்கணுமா, உள்ள தள்ளணுமா,
கொடுக்குறதான விஷத்தை வாங்கினோமா, உள்ள போட்டோமா, சோத்திரம் முடிஞ்சு. நீ அடுத்த மாசம் பார்க்குறான். சகைவே நீ வளராது காரணமே கொள்ள. ஆவிக்கிற வாழ்க்கையில கூலி, ஆவிக்கிற வாழ்க்கையில குள்ள. உனக்குன்னு ஒரு அளவுகோலை வச்சிருக்க. உன்னுடைய சிந்தை வளரட்டும். ஆமென். அந்த வளர்ச்சி தேவனுக்கு நேரம் வளரட்டும். உன் கர்வம் அல்ல, நீ பாடுகிற கோட்டை அல்ல, உன் திட்டம் அல்ல. நான் தயவு செய்து ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் நான் என்ற கர்வம் இருந்தால் உன்னோடு கர்த்தர் இருக்க மாட்டான். இருக்கு இல்லை அதெல்லாம் ஆண்டவர் கணக்கு கேட்கல. சம்பளம் இருக்க, வருமானம் இருக்க, படிச்சிருக்கிறியா, அது உனக்காக நீ படிச்ச பூமிக்குரிய அதை அவர் கேட்கல. அதை கொண்டு நான் என்று எங்க காட்டாத ஆண்டவருக்கு காட்டு. ஆண்டவரே, நான் இங்கிருந்து சேலம் வரை படித்திருக்கிறேன். ஆண்டவரே, நான் இந்த பஸ் ஸ்டாண்டெல்லாம் எனக்கு உள்ளது ஆண்டவர். அதனால் நான் நானாகத்தான் இருப்பேன். நீ சாகிறது நீ அப்படியே ஏன் ஐயா அந்த மாதிரிப்பட்ட கேடு கட்ட பற்றி உங்களே இல்லை அப்படி இருக்கிறவங்க சிலவங்க நான் பேசினா நம்ம ஆட்கள்ல வேற தேவனுடைய பிள்ளை நீ யாரா இருந்தாலும் சரி, உனக்கு நம்ம ஆட்கள் யாருக்கும் ஒன்றும் இல்லை. ஆனால் இருக்கிற ஒன்றும் இருக்கிறது அல்ல, அவன் ஒன்றும் சாதாரண. ஆனாலும் சிலருக்குள் நான் என்ற சில எண்ணங்கள், என் திறமை, என் படிப்பு, என் வசதி, ஒன்றும் இல்லை. இதெல்லாம் ஒன்றும் கணக்கில் உள்ளதல்ல, இதெல்லாம் சிம்பிள். ஆனாலும் ஒன்றும் நினைச்சதுக்கு ஒரு 10,000 இருந்துட்டு அவங்க நினைச்ச முடியாது. அதனால எது உனக்கு இருந்தாலும் ஹல்லேலூயா தேவனுக்கு உண்மைதாக அப்படியே குழந்தை நீ நான் ஒன்று இல்லை. ஆமென். தேவனுடைய பிள்ளைக்கு நான் எனக்கு இருக்கு, நான் யார் தெரியுமா என்று நீ நினைக்கிறாய் என்றாலே உனக்கும் தேவனுக்கு என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை. ஆமென். ஆசையோடு ஓடுனவங்க இயேசு கூப்பிட்டார். சகைவே முதல்ல என்ன செய், கீழே இறங்கி வா. நீ ஓடி ஆவலோடு ஓடி வந்தது நான் அறிகிறேன். ஹல்லேலூயா. இந்த நிலையை நான் உன்னை விட்டு செல்ல நான் விரும்பவில்லை. ஆமென். கீழே இறங்கி நீ வருவாய் என்றால் உன் வீட்டுக்கு நான் வருவேன். இதாக என்னுடைய அனுபவம். ஹல்லேலூயா. நீ மேலே இருக்கிற வரையிலையும் உன் வீட்டுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. நீ கீழே இறங்கி வருவாய் என்றால் உன் வீட்டுக்கு நான் வீட்டுக்கு நான் வந்தாலும் நான் எப்படிப்பட்டது நீ அறிந்து கொள்ளும். எப்படியா நினைச்சேன் இயேசு எப்படிப்பட்டவரோடு பார்க்கதான் வந்தேன். மேல இருந்த காட்ட மாட்டேன், இறங்கி வா என்ன காட்ட, ஓ வீட்டுக்கு தான் வா. ஓ வீட்டுல வந்தாலும் என்ன நீ சும்மா சர்ச்சில் வந்து கைத்தட்டி போறவனும் ஆண்டவர் முடியாது. அவரோடு வாழணும், அவரோடு வாழ விரும்புகிறான். வீட்டில் அவர் உலாவ விரும்புகிறான். வீட்டுக்குள் உலாவ நீ இடம் கொடுத்தாலும் உன் வீட்டுக்குள் என்ன தேவை என்பதை அவர் அறிவார். உன் வீட்டுக்குள் நீ உலாவ இடம் கொடுத்தாலும் உன் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிவார். உன் கர்வம், உன்னுடைய எண்ணம் இயேசு வீட்டுக்குள் உலாவுவதற்கும் இயேசு தம்முடைய பரிபூர்ணமான சித்தத்தை ஒரு குடும்பத்தில் செய்வதற்கும் மனநிலை தடுக்கிறது, மனத்தாழ்மையற்ற நிலை தடுக்கிறது. இன்று இறங்கி வாய்ப்பு கத்தர் அழைக்கிறார். ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை. ஆமென். பெருமையான மனிதன் ஆண்டவர் எனக்கு இறங்கும் என்று சொல்லி கேட்பாயா? உன் சந்திக்கு இயேசு வந்திருக்கிறார். சொல்லுகிறது அவன் உடனடியாக இறக்கி வந்தான். சீக்கிரம் எப்படி ஐயா தேவன் உன்னோடு எச்சரித்து விட்டால்
தேவன் உன்னோடு பேசி விட்டார். ஹல்லேலூயா. பார்க்கலாம். என்னது? சத்தமா சொல்லு. பார்க்கலாம். பாடுற ஆகட்டும் பார்க்கலாம். அவர் சொல்வார். கீழ்ப்படிய தாமதிக்காத. கீழ்ப்படிய தாமதிக்காதையா. சின்ன பிள்ளைகளோ, வாலிபனோ, வயோதிபனோ, பேச்சுலரோ, குடும்பஸ்தரோ, ஹல்லேலூயா, உன்னோடு கர்த்தர் பேச ஆரம்பித்தார். உன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்க நீ தாமதிக்காத. ஹல்லேலூயா. உடனடியாய். ஆமென். மேல இருந்து ஒரு வசனம் கூட சேர்த்து வாசிப்போம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது பார்த்து கண்டு சகைவே எப்படி கூப்பிட்டாரு? இறங்கி ஒன்று சொன்ன போதாதா? சொல்லுங்க. போதாதா? ஏன் அந்த வார்த்தையை ஆண்டவர் உச்சரித்தா? எத்தமா சொல்லு. சொல்ல புரியுதா இல்லையா? உடனே கீழ்ப்படி. ஒரு வாரம் விட்டு நாட்கள் மாசங்கள் தள்ளி போக கர்த்தர் குடும்பத்தை விட்டு விலகி போயிடுவார். கவனம் தேவை. ஆமென். 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 ஆண்டவர் சொன்ன வார்த்தையே எப்படி சொன்னாரு? சீக்கிரம் லேட் பண்ணாத. கீழ்ப்படி, தாமதிக்காத. ஏன் நேற்றுக்கு சொன்னவரை இன்னைக்கு கீழ்ப்படியாம இருக்கிற? போன வாரம் சொல்லி நீ கீழ்ப்படி இல்லையா? போன வருஷம் சொல்லி நீ கீழ்ப்படி இல்லையா? அதனால தானே உன் குடும்பத்துல தேவன் கிரியை செய்ய முடியாது. ஜோமனோட செய்யுவாரா? பார்க்கணும் போய் மரத்துல ஏறி உட்கார்ந்துட்டு அது ஒரு ஜெபம் தான். ஏசு எப்படிப்பட்டது? மரத்துல ஏறி ஜெபம் என்ன ஓடுது? பார்க்கணும். ஏசப்பா சோதரை நீ கீழ்ப்படியாமல் எத்தனை சபித்து பலன். தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படி நீ ஆயத்தமா இருக்கிறாயா? உன் வாழ்க்கையில குடும்பத்தில் அற்புதம் செய்ய தேவன் ஆயத்தமா இருக்கிறார். சகைவே இயேசுவை மரத்து மூட்டில காக்க வைக்காத. தேவ பிள்ளையே ஆண்டவரை காக்க வைக்காத. உலக மனுஷனை காக்க வைக்கலாம். நாள் கடத்தலாம். ஆண்டுடைய வார்த்தைக்கு மட்டும் என்ன செய்யாத? நாள் கடத்த. அவர் சொன்ன உடனே ஒப்பு கொடுக்கிற மக்கள் தான் அவருக்கு தேவை. உடனே கீழ்ப்படிய வாழ்க்கையில கிரியை தான் ஆண்டு விரும்புகிறார். யாரா இருந்தாலும் சரி இன்று வந்திருக்கிறார். ஆமென். சர்ச்சை தொடங்குற டைம்ல வந்திருக்கிறார். ஆமென். பல வருஷங்களாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை முறை கத்தர் எத்தனை நேரம் உன்னை அழைத்தான், இத்தனை காலம் தள்ளலாமோ? எத்தனை நேரம் உன்னை அழைத்தான், இத்தனை காலம் தள்ளலாமோ? கர்த்தரின் சித்தம் உன் வேளையிலே கண்டு உணர்ந்து நிறைந்தேனிவா. கர்த்தரின் சித்தம் உன் வேளையிலே கண்டு உணர்ந்து நிறைந்தேனிவா. காணாத மாட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அன்போடு உன்னை அழைக்கின்றாரே. இங்கே திரும்பி வா. அன்போடு உன்னை அழைக்கின்றாரே. இங்கே
திரும்பி நீ வா. சரோதரிஜி பாட்டாங்க. முள்ளும் புதரும் காடும் மலையும் உள்ளம் உடைந்தே சுதேடுகின்றார். முள்ளும் புதரும் காடும் மலையும் உள்ளம் உடைந்தே சுதேடுகின்றார். சிற்றின்ப சிக்கினதா சாத்தான் வலையில் நீ சிறையாகினார். சிற்றின்ப சிக்கினதா சாத்தான் வலையில் நீ சிறையாகினார். காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அன்போடு உன்னை அழைக்கின்றாரே. இன்றே திரும்பி நீ வா. அன்போடு உன்னை அழைக்கின்றாரே. இன்றே திரும்பி நீ வா. என்னென்ன துன்பம் தொல்லைகள் வந்தும் இயேசுவின் பாதை நீ விட்டோடாதே. என்னென்ன துன்பம் தொல்லைகள் வந்தும் இயேசுவின் பாதை நீ விட்டோடாதே. நீதி நிறைந்த தம் கரங்களை நீட்டி உன்னை தாங்கி பயனீக்குவார். நீதி நிறைந்த தம் கரங்களை நீட்டி உன்னை தாங்கி பயனீக்குவார். காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே. இன்று திரும்பி வா. அன்போடு உன்னை அழைக்கின்றாரே. இன்று திரும்பி வா. வாழ்க்கையில் போராட்டங்கள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் வரும்போது கர்த்தரை விட்டு விலகி ஓடாது. அந்த பரிசுத்த வாட்டியுடைய பாட்டு நான் சொல்லுவேன். என்னென்ன துன்பம் தொல்லைகள் வந்தாலும் இயேசுவின் பாதையை நீ விட்டு ஓடாது. போராட்டம் வரும், பிரச்சனை வரும், கருமுடான பாதை தான். ஜீவனுக்கு ஒரு வாசல், வழி இடுக்கமும் நெருக்கமும். அதை கண்டுபிடிக்கிறவங்களே கேட்டுக்கு போகிற வாசலோ விசாலம் விரிவான. அநேக போறாங்க, எப்படியும் வாழலாம், எது செய்தாலும் பிரச்சனை என்று வாழ்கிற ஒரு பெருங்கூட்டம் கிறிஸ்தவத்தில் இருக்கு. ஆனால் இயேசுப்பாட்ட வந்தவங்களை அவர் அப்படி விடலை. உனக்கு வைத்திருக்கிற பாதை எடுக்கும் இருக்கும். ஆமென். அந்த பாதையை கண்டுபிடிப்பதே கடினம். ஆனா நீ கண்டுபிடிச்சிட்ட. ஹல்லேலூயா. அந்த பாதை வழியாக கடந்து போக வேண்டும். அதற்குதான் இயேசு உன்னை அழைக்கும். உன் பிரச்சனை இயேசுவுக்கு தெரியும். உன் இங்கிருந்து அங்கலாய்ப்பு இயேசுவுக்கு தெரியும். உன் மனபாரம் இயேசுவுக்கு தெரியும். ஹல்லேலூயா. தனிமையில் நீ கண்ணீர் வடிப்பது ஆண்டவருக்கு தெரியும். வீட்டில் நீ முழங்கால் படியிடும் போது ஒருவேளை அழுது கொண்டிருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. நீ புலம்பிக் கொண்டிருக்கலாம். பிரச்சனையை பார்த்து, கஷ்டத்தை பார்த்து, வேதனையை பார்த்து, போராட்டத்தை பார்த்து, ஆமென், கலங்கி கொண்டிருக்கலாம். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. என்ன துன்பம் தொல்லைகள் வந்தும் இயேசுவின் பாதை நீ விட்டோடாதே. என்ன துன்பம் தொல்லைகள் வந்தும் இயேசுவின் பாதை நீ விட்டோடாதே. நீதி
உன்னை தாங்கி பயனீக்குவார். நீதி நிறைந்த தம் கரங்களை நீட்டி உன்னை தாங்கி பயனீக்குவார். காணாத ஆட்டின் பின்னே அன்பான தேவனே, வழிதப்பி போன ஒரு ஆடை போல, போக வேண்டிய பாதையை மறந்து தவறி போன ஆடை போல உன் ஆவிக்குரிய வாழ்க்கை இன்று வழிமாறி போய் கொண்டிருக்கிறது. உன் சிந்தை வழிமாறி சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. போராட்டம் வரும்போது உன்னை சவால் விட்ட நீ, பிரச்சனை வரும்போது கர்த்தருக்காக நின்ற நீ, ஆமென், இன்று ஏன் எங்கே இருந்து கொண்டிருக்கிறார்? உன்னை சந்திக்க ஆண்டவர் இயேசு கடந்து வந்திருக்கிறார். மனுஷனுடைய அன்பிலும் பெரிய மாற்ற முடியாத அன்பு இயேசுவின் அன்பு. மனிதன் அன்பு மாறி போய்விடும். ஆமென். மனிதன் சொல்லுகிற வாக்குறுதியை விலக்கி போடுவார். ஆனால் ஆண்டவர் இயேசு மாறாதவர். அவருடைய வார்த்தை மாறாது. சரி, சீக்கிரமாக இருக்கும். அன்பான விசுவாசி, சீக்கிரமாய் ஆதி அன்பு கொள்வார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய சுய விருப்பம் திட்டத்தை விட்டு திரும்பி வா என்று கர்த்தர் அழைக்கிறார். ஆதி எடுத்த தீர்மானத்தை திரும்பி வா. ஆதி தேவன் வைத்துக் கொண்ட அந்த வைரைக்கும் அன்பிற்கு திரும்பி வா. ஆதி இருந்த ஆவியின் நிறைவுக்கு நேராய், தாகத்துக்கு நேராய், வாஞ்சை உள்ளவர் இருதயத்துக்கு நேராய் திரும்பி வா. அவருடைய அன்பை உன் வாழ்க்கையில் வெளிப்படுத்த விரும்புகிறார். அவருடைய வல்லமையை உன் வாழ்க்கையில் வெளிப்படுத்த விரும்புகிறார். ஏன் உனக்கு பிரச்சனைகள் போராட்டம்? ஆண்டவரோடு பண்ணிக்கொண்ட உடன்படிக்கை நீ சரியா இருக்கும் போது அவர்களை தூக்கி சுமக்கிற தகப்பனை போல சுமந்து வந்த போது, ஆமென், பிரச்சனை நீ பொருட்டாய் நான் நினைக்கவில்லையே. இது சிந்தை வழிமாறும் போது சின்ன பிரச்சனை உன் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையா இருக்கிறது. ஆண்டவரை அழைக்கிறோம், அவர் தள்ளவில்லை. ஆமென். நினைக்கிற ஆண்டவரை கைவிட்டாரோ? இல்லை, அவரை சீக்கிரமாய் வாய் அழைக்கிறார். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கவில்லையே நினைக்கிறார். இல்லை, நீ திரும்பி வா. திரும்பி வராமல் நின்ற இடத்து நின்று கொண்டு உன் மனசை வைத்த இடத்து வைத்துக் கொண்டு என்ன ஜெபித்து பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவர் திரும்ப சொல்லுகிறார், ஆதி அன்புக்கு நேரம் திரும்ப சொல்லுகிறார். வேறு சொல்ல சீக்கிரமாக இறங்கினார். சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்துக் கொண்டு போனார். பாத்தீங்களா? இறங்கினாலே சந்தோஷம் வந்தா, உப்பு கொடுத்தாலே வந்தது சந்தோஷம், தீர்மானம் எடுத்தாலே வந்தது சந்தோஷம். சந்தோஷத்தோடு இயேசு அழைத்து கொண்டு போனார். பாருங்க, அடுத்த வசனம். அதை கண்ட மற்றவங்க யாவரும் அவன் பரிசுத்தவானா? பாவி, உலக அறிஞ்ச பாவி. ஹல்லேலூயா. ஆனா அவன் கீழ்ப்படிந்தான். இயேசு போறார். கையை தட்டி. ஹல்லேலூயா. கொடூரமான மோசமான பாவியா இருக்க, ஆமென், தேவ வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தால், ஆமென், உன்னோடு கூட உன்னுடைய வீட்டுக்கு வர ஆயத்தம். இயேசு அவர் வீட்டுக்கு சென்றார். ஹல்லேலூயா. அடுத்த பாயிண்ட், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். எல்லாரும் முறுமுறுத்தாங்க. கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளின் பாதியை. ஓ, இயேசு இறங்கி வந்துட்டாலும் மாற்றம் வந்தது இல்லை. அதுங்களா, அது வர கர்வத்துல இருந்தவன் இருதயமே மாறி போச்சு, குணமும் மாறி போச்சு.
இதுவரை ஏமாத்தி வச்சுட்டு இருந்தோம், அடுத்தவங்களை ஏமாத்தணும். ஆமென். நம்மள சிலர் ஆண்டு கொடுக்காம ஏமாத்திச்சு. ஏமாத்தி நம்மளே பெருசாயிட்டே இருக்கும், விசாலமா இருக்கும். நம்ம தான் பெருசாக இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் குறைக்கணும். ஆமென் ஆமென். தேவனுக்குரியது சரி, யாருக்குரியது ஏமாத்தி வச்சேன்னு வச்சுக்க, தேவன் ஒத்துக்கொள்ள மாட்டான். கிரிய நடப்பிக்க ஆரம்பிச்சாலே உன் இறுதியும் திறக்க ஆரம்பித்து விடும். இதுவரை அந்த எண்ணம் வந்தா, இறங்கி வந்தா இப்படி எல்லாம் வரும். சீக்கிரம் இறங்கி வந்தா இந்த மாற்றமா, இறங்கி வராதனால நீ அப்படி இருக்கிற கல்லு மாதிரி தோத்து. ஒரு வாரம் கழுவுன கல்லை கொண்டு வச்சிருக்கேன், இங்கே இந்த கழுவி தண்ணி எடுத்து கொண்டு போகிறோம். அடுத்த வாரம் சேரோட வாரம் வாட்டர் சர்வீஸ் பண்ணுறோம். இது ஒரு சர்வீஸ் சென்டர். அல்லேலூயா. சொல்றான், ஆஸ்தியில இயேசு உள்ள வந்தாலே இந்த எண்ணம் வரும். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அலையிலே சொல்லணும், புரியாதவங்க எல்லாம் அலையிலே சொல்லாதுங்க. இயேசு உனக்குள்ள வந்தாலே இந்த எண்ணம் உருவாகும். ஐயா, ஏமாத்துறதெல்லாம் திரும்பி கொடுத்துருவேன். ஆமென். கர்த்தருக்கு உள்ளது ஏமாத்துறதெல்லாம் திரும்பி போயிடும். எங்க மாற்றம் வந்து உள்ள, உனக்கு எங்க மாற்றம் வந்து வெளியே. வெள்ளை அடிக்கப்பட்ட சுவர். ஹலோ, எல்லாம் நல்லாதான் தெரியுது. மாற்றம் வராத கிறிஸ்தவன் அல்ல, அவன் துரோகி. எதுலேச்சு உலக மனுஷனை ஏமாத்துறாச்சு, விசுவாசி ஏமாத்துறாச்சு, கர்த்தரை ஏமாத்துறாச்சு, கர்த்தர் கொடுப்பதில் நீ ஏமாத்துறாச்சு, சபைக்கு செய்ய வேண்டிய செய்யாமல் இருந்தாச்சு, எல்லாம் ஏமாற்றம். எனக்கு இருக்கிற ஆஸ்திய என்ன செய்யறேன், பாதி. எவ்வளவு முடியுமா நம்மளால? இன்னும் கிடைக்குமா? நம்ம இன்னும் இழுக்கலாமா? கர்த்தருக்கு கொடுத்தா குறைஞ்சிடும், கொடுக்கறதையும் சேர்த்து பக்கத்துல ஒரு அள்ளு மண்ணு கூட வாங்கலாமே. தேவனுக்குரியதுல ஒரு அள்ளு மண்ணு வாங்க போறியா? எதுக்கையா அந்த தேவனுக்குரியதுல கரெக்டா இருந்தா ஒரு அள்ள இல்ல, ஒரு ஏக்கரை கொடுப்ப வேண்டாமா? அள்ளு மண்ணு போதுமா? அதோட இல்லை. இப்பதான் யோசிக்கிறோம், அப்ப ஏக்கர் வேணும். கீழ்ப்படி, வார்த்தை கீழ்ப்படி, மாற்றம் உள்ள வரட்டும். இயேசுவும் வீட்டுக்கு வந்தாலே மாற்றம் வந்துச்சு. வந்துதா இல்லையா உங்களுக்கு? அல்லேலூயா. காணோம். எனக்கு உண்மையாகவே இயேசு வீட்டுக்கு வந்தவர பெரிய மாற்றம். யாராவது சொல்ல முடியும் ஒரு அல்லேலூயா? காணோம். அப்ப வரலன்னு அர்த்தம். சரி, அடுத்தது எவ்வளவு மாற்றம். உனக்குள்ள மாற்றம் இப்படி வரலன்னா நீ போலி கிறிஸ்தவன். ஒரு இடத்தில் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் எப்படி மாற்றம் புரியுதா இல்லையா? வீட்டுல போய் 10 முறை படி, இம்போசிஷன் எழுதி அடுத்த வரும். யாரிடத்துல நான் ஏமாத்தினா எத்தனை ஏன் நான் மாறி இருக்கிறேன். சர்ச்சுக்குள்ள வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டா இந்த மாதிரி எல்லாம் மாற்றம் மாறதாயா? மறுபடியும் பிறந்தவன். புரியுதா இல்லையா? முடிக்க போறேன். அடுத்தது நோக்கி கையை தட்டி கதர் போயிடும். எப்போ மாற்றம் உண்மையான மனம் திரும்புவது வந்தார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு விடுதலை வந்தது. ஆமென்.
எதிலிருந்து விடுதலை? தரித்திரத்தில் விடுதலை, வியாதியில விடுதலை, கண்ணீர்ல விடுதலை, துக்கத்துல விடுதலை, வியாகுலத்துல விடுதலை, கடல்ல விடுதலை, பிரச்சனையில விடுதலை, குடும்ப சண்டையில விடுதலை. குடும்ப ரொம்ப சில ஆட்கள் சர்ச்சை இருக்கும். ஓ ஹல்லேலூயா, ரொம்ப ஆடிட்டான் போவோம். வீட்டில் போகும்போது மனைவிக்கு புருஷனை பார்த்தா ஓ டால்சிஷன் ஆயினாய். புருஷன் பாப்பா நான் யார் தெரியுமா? ஜெர்மன் ஷெப்பர்ட். வீட்டுக்கு போறது வரை என்ன பிரகாசம், சிரிச்சா பல்லு சிரிச்சது மாதிரியே இருக்கு. வீட்டில் போனா முறைச்சா முறைச்சல் மாதிரி இருக்கு. புருஷனை பார்த்தா சீர்றது, மனைவியை பார்த்தா சீர்றது. எங்கேயா நீ ரட்சிக்கப்பட்ட? குணப்படாத ஆவியே. ரட்சிக்கப்பட்ட ஒரு அடையாளம் இல்லையா? ஒன்று சொல்ல எனக்கு சகைவிட்டு ஏற்பட்டா மாற்றம். ஒரு மனம் திரும்பி இருந்தா, மறுபடியும் மறந்திருந்தா இந்த மாற்றம் மனக்கிட்ட வரும். சீக்கிரம் இறங்கி வா. ஆமென். ஒரே முறை ஒரு நாள் கூட புருஷனோட சிரிச்சு பேசின மனைவி மாதிரி இங்க இல்லை. இருக்கிறீங்களா? பலர் சிலர் என்னைக்காவது சிரிச்சுட்டே நட. எப்பவும் சிரிக்க பைத்தியக்காரன் சொல்லி ஓடி போய் முடிஞ்ச உடனே புருஷனை துக்கப்படுத்தின மனைவி மாதிரி யாரா இருந்தா அப்படி பிளாட் ஆயிருக்காங்க. தயவு செய்து என்ன செய்யுங்க, மன்னிச்சிருங்க, காலம் பிடிக்கல, இதுதான் மனம் திரும்பாத கொடூரமான பாவியா இருந்தேன். மன்னி நடுவு காலோட மன்னிவிகள் ரெடியா இருக்கிறீங்களா? இல்லையா சொல்ல பார்ப்போம். அடக்கி வச்சாலும் உனக்கு அதை தொலைச்சு போடணும். புருஷன் ஒன்று தலை நீக்கி போடும். நம்ம யார் தெரியும்? வீரப்பாட்டியே. யோ, உன் மனைவியை நீ எவ்வளவு துக்கப்படுத்தினியோ அவ்வளவு தூரம் கணவன் கால விடண்டாம். மனைவி இடத்துல என்ன கூறணுமா? அப்படியே கட்டி நினைச்சம்மா, நான் ரொம்ப உன்னை துக்கப்படுத்திட்டம்மா. புருஷா கவனி, நான் செய்கிறேன், ரொம்ப வேதனைப்படுத்திட்டம்மா, மன்னிச்சுக்கம்மா, இனி நான் உன்னை துக்கப்படுத்த மாட்டேன். சொல்லு. ரெடியாக இருக்கிற ஒரு நிலையில சொல்லு பார்ப்போம். சொல்ல மாட்டேன், இல்லை கையை உடைச்சு போடுவார் கவனமா. இந்த நிலை இன்று உன் வீட்டில் ஏற்படணும். இயேசு உன் வீட்டில் வந்தார். இந்த வார்த்தையின்படி உண்மையாகவே நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். இன்றைக்கு நான் அதற்கு தீர்மானிக்கப்பட்ட கைதுவோம். ஓகே, அடுத்த வாரம் கேட்பேன். கைகள் நான் சிரிக்கிறேன்னு நினைச்சு தமாசாட்டே கூடாது. சீரியஸ் வேதவசனம். ஆமா, அல்லேலூயா. இன்று நீ தீர்மானம் எடுத்த அல்லேலூயா, உன்னுடைய வீட்டில் இயேசு தங்குவார். நான் அவனுடன் பிரவேசித்து இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு இந்த விடுதலை வந்துச்சு. ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் மாறியாச்சுப்பா. நீ இஸ்ரவேல் சந்ததியில சேர்த்துட்ட. அடுத்தது தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அவர்கள் இவர்களை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபித்திருந்தபடியால் அல்லேலூயா. அங்க சொல்லி இருக்கு, இதோ எங்க தட்டுற மாற்றம் வருவதை கர்த்தர் எதிர்பார்க்க. தட்டுவதென்றால் எச்சரிப்பது. ஆமென். தட்டுவதென்றால் தர அப்படின்னா உனக்குள்ள பாரு. வீட்டுக்கு ரட்சிப்பை கட்டளையிட வாரு. ஆமென். வீட்டு அற்புதத்தை செய்யணும் வாரு. இழந்ததை தர வருகிறேன். ஆமென். எவ்வளவு அருமையான ஆண்டவர் பாரு. ஆமென். ஆண்டவர் சொல்லி இருக்கு, இவர் பாவிகளோடு என்ன செய்யலாம்? போஜனம் கொடுக்கணும். அப்போ ஆண்டவரை இயேசு மிக மிக அன்பு. நம்மிடத்தில் குறைகள் இருந்தால் நம்மளை தள்ளி விடுறவர் அல்ல, அவரிடத்தில் இழுக்கிற ஆண்டவர். சீக்கிரமா திரும்ப அவங்க விட்டுப்பார். அங்க வந்தவர்கள் தான் குறைய அறிக்கிறான். அவருடைய வாழ்க்கையிலே இன்று இதுவரையிலும் ஒருவேளை நீங்க ஒரு லிமிட்டில் இருக்கணும். ஆண்டவர் துக்கப்படுத்தி இருக்கணும். ஆமென், ஆமென். எவ்வளவு எச்சரிக்கை மாறாமல் இருக்கணும்.
தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, சபை வாழ்க்கை, இன்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு உன்னை ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருந்தார். ஆமென். இன்று உன் வீட்டுக்குள் இருக்கிற சூழ்நிலையை மாற்றி அமைக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். குடும்பத்தை சூழ்நிலையை மாற்றவர் வல்லவர். உன் பிள்ளைகளை சூழ்நிலையை மாற்றவர் வல்லவர். எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? அப்படி எழுந்து தெய்வ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். எல்லா கர்த்தருடைய அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. உன்னை அன்பு பெரியது, உன்னை இரக்கம் பெரியது, உன்னை பெரியது, உன்னை தயவு பெரியது,
சீக்கிரமாய் உன்னை தாழ்த்த ஒப்பு கொடுக்க, சீக்கிரமாய் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய உன் இருதயத்தை விட்டுக் கொடுப்பாய். உன்னோடு இயேசு உன் வீட்டில் தங்க விரும்புகிறார். இன்று உன் சூழ்நிலையை மாற்ற விரும்புகிறார். இன்னொரு அற்புதத்தை கண்டு செய்ய விரும்புகிறார். ஆமென். நல்ல பிதாவே, நல்ல நேரத்தில் உன்னுடைய சமூகத்துக்கு வந்த நேரம் முதலில் மட்டும் அவன் கூட இருந்து நாங்கள் ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்தீரப்பா. கர்த்தருடைய வார்த்தைகளை எங்களுக்கு நீர் தந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எத்தனையோ ஆண்டுகளாய் நிமிர முடியாமல் அற்புத செய்தி பார்க்க ஆசையாயிருந்தவரை அவர் வீட்டில் தம்மை வெளிப்படுத்தினீர். அதே ஆண்டவர் ஹல்லேலூயா. சீக்கிரமாய் கீழ்ப்படிந்தவனுக்கு ஆமென் அற்புதம் செய்தது போல ஆமென் இன்று தேவனுடைய வார்த்தைக்கு தங்களை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கரம் செயல்படுவதாக. இன்றைக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் விடுதலைகள் உண்டாகுவதாக, அற்புதம் நடப்பதாக. இவனது செய்யும் மற்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பும். பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே